அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசுந்தாள் உரப்பயிர்கள். இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சணப்பு, தக்கைப்பூண்டு, கொளிஞ்சி, அடுத்தது பார்த்திங்கன்னா காராமணி, இதெல்லாம் பசுந்தாள் உரப்பயிர்கள்னு சொல்கிறோம். இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக சம்பாவுக்கு முன்னாடி கம்பல்சரி போட்டு ஒரு 40 நாள் வளர விட்டு பூக்கிறதுக்கு முன்னாடி அதை உழுது அதுக்கப்புறம் தான் பயிர் பண்ணுவோம். இப்போ அந்த முறை கொஞ்சம் மறைஞ்சிக்கிட்டு வருது நண்பர்களே. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரங்களில் இருக்கிற மர இலைகளை நம்ம வெட்டி வயல்களில் போட்டு நல்லா தண்ணி தேக்கி அதை மக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நெல் நடுவோம். சணப்பு, தக்கைப்பூண்டு இதெல்லாம் நீங்கள் கடவுள் கொடுத்த வர மாதிரிங்க. இதை நீங்கள் நிலத்தில் விதைச்சி அதை மடக்கி விழும்போது நம்ம பயிர்களுக்கு தேவையான நைட்ரஜன் ரொம்ப அருமையாக கிடைக்கும் நண்பர்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கார்பன் ஈஸியாக மண்ணில் கிடைக்க செய்யும். அடுத்தது இதனால் நமக்கு என்னங்க நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகசூல், எந்த பயிர் செஞ்சிங்கனாலும் மகசூல் ரொம்ப அருமையாக வரும். நீங்கள் உரத்துக்காக பண்ணுற செலவு, அடுத்தது களைக்கொல்லிக்காக பண்ணுற செலவு, இது ரெண்டுத்தையும் செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அந்த ஆள் செலவு உங்களுக்கு ரொம்ப குறையுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் முக்கியமானது, நீங்கள் வருடம் இந்த பசுந்தாள் உரப்பயிர்களை போட்டு ரெகுலராக செய்யும்போது உங்களோட மண் பார்த்தீங்கன்னா நல்லா பொழப்பு தன்மையோடு வந்துடும். நல்ல மண்ணில் காற்றோட்டம் இருக்கும். அதனால் உங்களுக்கு பயிர் ரொம்ப தெளிவாக வருங்க. இந்த சணப்பு மாதிரியான பொருட்கள் நீங்கள் ஏக்கருக்கு ஒரு 20 கிலோ இல்லை 10 கிலோ இல்லை 15 கிலோ அந்த அளவுக்கு வாங்கி மணலோட கலந்தோ இல்லை டைரெக்டாகவோ ஈரம் லைட்டாக இருக்கும்போது உழவு ஓட்டி அப்படியே நீங்கள் விதைச்சி விட்டிங்கன்னா போதும். அது ஒரு 35-40 நாளில் நல்லா பூக்கிற தருணம் வரும். அந்த நேரத்தில் அதை மடக்கி உழுது நம்ம மக்க வைக்கலாங்க. அடுத்தது இப்போ தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இந்த சணப்பு நீங்கள் விதைச்சி விடலாம். இப்போ இதை மறுபடியும் உழவு பண்ணி மடக்கி விடும்போது ஒவ்வொரு முறையும் இதை செய்யும்போது தென்னை மரங்களில் நல்ல காப்பு கிடைக்கும். சீட் ப்ரொடக்ஷன் கூட இதில் நீங்கள் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது நல்ல மகசூல் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப செலவில்லாத ஒரு பயிராகவும் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி சேல்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை பயன்படுத்தி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.